I thought about several times when God had saved me. அநேக முறை தேவன் என்னை ரட்சித்தார். அநேக முறை நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். And I had to wonder why God did that. தேவன் எதற்கு அதை செய்தார் என்பதை நான் எனக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். Why would God save me and I wasn't even seeking Him? தேவனிடம் தேடாமல் இருந்தபோது தேவன் ஏன் என்னை ரட்சித்தார் என்பதை நான் ஒரு கேள்வியாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன். And God opened my eyes a little bit more. என்னுடைய கண்களை தேவன் கொஞ்சம் திறந்தார். And I began to study with other youth in the church. அந்த சபையில் உள்ள வாலிபர்களோடு He was very gracious in giving me a long time to see. என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் தேவனை குறித்து யோசிக்க இவ்வளவு நாட்கள் அவர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And I think He gave me these words for you. அவர் இன்று இந்த வார்த்தைகளை உங்களுக்காகவே அவர் கொடுத்திருக்கிறார். So that you don't have to spend many long years in misery. நீண்ட நாட்கள் நீங்கள் கூடிய அந்த வேதனைகளாக கடந்து செல்லாத படிக்க அந்த காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லாத படிக்க இன்று நீங்கள் சீக்கிரமாக தேவனை அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has a plan for your life. தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And I want to encourage you now not to wait. ஆனால் இன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இன்னும் தாமதியாமல் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். To seek every day to follow God. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடணும். To learn His word in your heart. தேவனுடைய வார்த்தையை படித்து அதை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். God has a plan for you, maybe for your neighbor. தேவன் உங்களுக்காக ஒரு காரியத்தை வைத்திருப்பார். அதை நீங்கள் உங்களுடைய மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உங்களோட பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியது தேவன் உங்களுடைய எதிர்கத்தில் ஒரு வார்த்தையை வைத்திருப்பார். Or maybe God's plan is for you to travel halfway around the world to share His word. ஒருவேளை தேவன் உங்களுடைய ஊழியத்துக்காக மற்ற இடங்களுக்கு சென்று உங்களை கொண்டு தேவன் ஊழியம் செய்ய உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். Everyone has to decide for themselves எல்லோரும் நம்மளுக்குள்ளாக அறிந்து தேவனை அறிந்தார் if they are going to follow Jesus. தேவனை நாம் பின்பற்றும் போது When I was 8 years old, நான் 8 வயதாக இருந்தபோது I made a decision to follow Jesus. நான் தேவனை பின்பற்றி செல்ல ஒரு டிசிஷன் எடுத்தேன். I got cancer in my eye. என்னுடைய கண்ணில் கேன்சர் இருந்தது. They had to remove my eye. என்னுடைய கண்ணை எடுக்க வேண்டியதாக இருந்தது. And God saved me. ஆனால் தேவன் என்னை ரட்சித்தார். I am here today because God wanted me to be here. இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் தேவன் இந்த இடத்தில் இருக்க சித்தமாக இருந்தது. I should have died 2 times. நான் 2 முறை மரித்திருக்க வேண்டும். But I didn't. ஆனால் இல்லை. Hallelujah. Hallelujah. God saved me. கர்த்தர் என்னை ரட்சித்தார். இப்போதான் தெரிஞ்சது மேட்ரு இங்கே இப்போ வரலாமா இவ்வளோ கூட நல்லா ஜூம் ஆச்சு பார்த்தேன்.
encourage all of you too, because all of us have groups of unbelievers that we know. உங்களையும் இப்படியாக உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கும் அநேக இயேசுவை அறியாத கூட்டத்தார் தெரியும். நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பீர்கள். You will not die. நீங்கள் மரிப்பதில்லை. You will not lie. நீங்கள் மரிப்பதில்லை. Because you are the image of Jesus Christ. காரணம் என்ன? நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். You are not the image of somebody else. யாரோ ஒருவருடைய ரூபமும் சாயலும் நீங்கள் அல்ல. You are not the image of mom and dad. நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனின் சாயலில் பிறந்து விடவில்லை. They are the only the instrument to give birth to you. உங்களுக்கு பிறப்பை கொடுக்கும்படியாக தேவன் நியமித்த ஒரு வழிமுறையாகும் அவர்கள். But you are the true image of your Jesus ஆனால் Christ. நீங்களோ இயேசுவின் சொந்த சாயலாய் இருக்கிறீர்கள். Therefore you and Jesus cannot be separated. அப்படியானால் இயேசுவையும் உங்களையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது. Because you are the image. காரணம் என்ன? நீங்க தேவ Because you are சாயலாய் the temple of the living God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Jesus is living in you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். He is in you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். I see you going on the left hand side. என்னுடைய இடது புறத்திலே பார்க்கிறேன். And you are crying now. இப்பொழுது நீ ஜெபித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். Sister, you are asking God, Lord, I want to serve you. சகோதரியே, நீ ஆண்டவரை பார்த்து இப்படியாய் விண்ணப்பிக்கிறாய். நான் உனக்காக உமக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். You are in the teenage right now. இப்பொழுது நீ டீனேஜ் வயதில் You இருக்கிறாய். want to serve God. நீ ஆண்டவருக்கு பணியாற்ற வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். Don't worry, my dear child. அருமையான மகளே, நீ கவலைப்பட வேண்டாம். Jesus is with you. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். He will rise you. உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். People will see Christ in you. உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை மக்கள் காண்பார்கள். I see a brother here now. இங்கே ஒரு சகோதரனை பார்க்கிறேன். And the evil spirit which is working in his life right now. அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன் என்று ஜெபி. I release the blessing of Jesus right now. இப்பொழுது இயேசுவின் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன். I see another brother. இன்னொரு சகோதரனை நான் பார்க்கிறேன். You are trying for your job, employment for you. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். You tried in many places. எத்தனையோ இடங்களில் நீ பிரயாசித்து விட்டாய். Lot of people deceive the money from you. அநேக மக்கள் உன்னிடத்தில் பணத்தை வாங்கி உன்னை ஏமாற்றி You விட்டார்கள். run behind the people. இத்தனை காலங்களாய் Share just a few words from her heart to you. நிக்கோல் இப்போது மத்தியில வந்து ஒரு சில வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுவார்கள். Today I feel like God has asked me to come up and share something with you. தேவன் என்னோடு பேசினார். ஏதாவது ஒரு காரியத்தை என்னோடு கூட பேச வேண்டும் என்று தேவன் என் இதயத்தில் பேசினார். And that is that Jesus loves you very much. ஏனென்றால் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதுதான். I know many of you probably already know. இதான் இயேசு நமக்கு கொடுத்த வார்த்தை என்று நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? That man believed he needed to move the rock. அது நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படியாக தேவன் ஒரு வேலை நம்மை கொண்டு அந்த பாறையை வந்து அசைக்கும்படியாக ஒரு வேலை நம்மை சித்தமாக இருக்கலாம் என்று நாம் நம்ப வேண்டும். But God's plan was not his plan. அந்த மனிதன் யோசித்தான், இப்படியாக தான் யோசித்தான். நாம் தள்ளும் போது அந்த பாறை வந்து அசைந்து போய்விடும் என்று. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவனுடைய திட்டம் வேறு, அவருடைய திட்டம் வேறு. And sometimes God calls us to do things we don't understand. ஒருவேளை நாம் அறிய முடியாத ஒரு சில காரியங்களை தேவன் செய்ய முடியாத நாம் சொல்லலாம். And when God calls us to do those things, obey.